ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அரை கப் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பொடிச்ச நார்மல் சர்க்கரையும் கூட எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அரை கப் தயிர் எடுத்துருக்கேங்க. தயிருக்கு பதிலாக நீங்கள் முட்டை சேர்த்திக்கிறதுனா கூட சேர்த்திக்கலாங்க. 2 முட்டை சேர்த்திக்கங்க. இதில் 1/4 கப் எண்ணெய் சேர்த்திருக்கேங்க, ரீஃபைண்ட் ஆயில். இது நார்மல் கடலெண்ணெய் இதெல்லாம் சேர்த்திடாதீங்க, வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்தணும். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. மூணு பொருளும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாங்க. எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் ஒரு சல்லடை வச்சு அரை கப் நான் கோதுமை மாவு சேர்த்திருக்கேங்க. இது வந்து 60 கிராம் இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவில் கூட செய்யலாம். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்திருக்குங்க. சேர்த்தி 3 சலித்து உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணலாம். இதில் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக பால் சேர்த்திருக்கேங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இந்த பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம கேக் ஊற்ற போகிறோமோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா தடவிக்கலாங்க. எல்லா பக்கம் தடவினதுக்கப்புறம் நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. எங்கிட்ட அது இல்லை, அதுக்கு பதிலாக கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து எல்லா பக்கமும் டஸ்ட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க மாவை எடுத்துடலாங்க. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பேட்டரை இதில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு ஒரு 2 வாட்டி டேப் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே வரும். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஒரு லேயருக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. வாசரு விசில் எதுவும் போட வேண்டாம். இதை ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க. ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை நான் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு இருந்துச்சு, அதை கட் பண்ணி மேலால் தூவி விட்ருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். உள்ளே வச்சுக்கலாங்க. பார்த்து வைங்க, சுட்டுற போகுது. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இது ஒரு 45லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே. ஒரு 45 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்க்கலாம். மாவு ஒட்டாமல் வந்துருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம்.
பாருங்கள் க்ளீனாக வந்திருக்கு, வெந்துருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாங்க. பார்த்து கவனமாக எடுங்க. வெளியே எடுத்து இதை நல்லா ஆற வச்சிடலாங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ ஒரு கத்தி வச்சு சுற்றி ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுக்கலாங்க. எடுத்து விட்டு ஒரு பிளேட்டில் கவுத்தி சும்மா 2 தட்டு தட்டி அந்த இதை எடுத்துடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. மாவு கொஞ்சம் கூட ஒட்டலைங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம கோதுமை மாவு கேக் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இதை கட் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா சூப்பராக வந்திருக்குதுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம போட்ட முந்திரி பருப்பு உள்ளே இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கோதுமை மாவு கேக் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.